வணக்கம், வெல்கம் டு அரவிந்த் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 4 அறிவியல் கண்டுபிடிப்புகள், படைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் படைப்புகள் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது எஸ்ஐ சிலபஸில் இது ஒரு தனி டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தும் கருவி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஓடோமீட்டர். நெக்ஸ்ட்டு, பருப்பொருளின் சிறிய துகளை அணு என்றவர். பருப்பொருளுடைய சிறிய துகளை வந்து அணு அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ். டெமோக்ரட்டிஸ் தான் பருப்பொருளுடைய சிறிய துகளை அணு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மின் விளக்கை கண்டறிந்தவர். ஃபோர்த் கொஷின் மின் விளக்கு. ஓகே, தேர்ட் கொஷின் வந்து மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? அது வந்து அம்மீட்டர். ஸோ தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் அம்மீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் மின் விளக்கை கண்டுபிடித்தவர். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படுவது. அது வந்து காற்று திசை காட்டி. காற்று திசை காட்டி. நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர். ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்ஷியர். ஆண்டனி லவாய்ஷியர். அதுக்கப்புறம் ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர். ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது வந்து ஜோசப் பிரிஸ்லி. நெக்ஸ்ட்டு எட்டாவது கேள்வி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்த ஒளி தேவை என நிரூபித்தவர். இதுக்கு வந்து ஜான் இன்ஜன்ஹவுஸ். ஜான் இன்ஜன்ஹவுஸ் தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கிறதுக்கு ஒளி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு நைட்ரஜனை கண்டறிந்தவர். நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்டு. இதுக்கான ஆன்சர் டேனியல் ரூதர்ஃபோர்டு. நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி. இதுக்கான ஆன்சர் வந்து காந்த திசை காட்டும் கருவி. திசையறிய உதவும் காந்த ஊசி பெட்டி வந்து காந்த திசை காட்டும் கருவி. நெக்ஸ்ட்டு தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் வந்து ராபர்ட் ஃபாயில். நெக்ஸ்ட் 12வது கேள்வி குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தியவர். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தியவர் ஜான் டால்டன். நெக்ஸ்ட் 15வது கேள்வி எலக்ட்ரானை கண்டறிந்தவர். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஜே தாம்சன். அதுக்கு அடுத்தது 14வது கேள்வி பென்சின் மருந்தை கண்டறிந்தவர். பென்சின் மருந்தை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அதுக்கு அடுத்தது நவீன மின்கலன் கண்டறிந்தவர். நவீன மின்கலன் கண்டுபிடித்தவர் வந்து அலெக்சாண்டர் வோல்டா. அலெக்சாண்டர் வோல்டா. அதுக்கப்புறம் 16வது கேள்வி வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஃபங்க்.
வைட்டமினை கண்டுபிடிச்சது எண்ணெய் லூனின் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டாக்டர் ஃபங்க் தான். அதுக்கு அடுத்த கேள்வி 17வது கேள்வி, வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிடும் கருவி எது? வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிடும் கருவி வந்து வெப்பநிலைமானி. வெப்பநிலைமானி. அதுக்கு அடுத்தது 18வது கேள்வி, முதல் நெகிழி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? முதல் நெகிழி வந்து எட்மண்ட் அலெக்சாண்ட்ரோ பாக்ஸ். பெரிய நேமாக இருக்கும். எட்மண்ட் அலெக்சாண்ட்ரோ அந்த முதல் நெகிழிக்கு பேர் கூட பார்க்கிசீன் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஸோ முதல் நெகிழி வந்து கண்டுபிடிச்சது எட்மண்ட் அலெக்சாண்ட்ரோ பாக்ஸ். ஒரு பொருளின் வெப்பநிலையை மாறாமல் வைக்க பயன்படும் சாதனம், அதுக்கு பேர் வந்து வெப்ப கட்டுப்படுத்தி. அதுக்கடுத்து இஸ்ரோவை நிறுவனது யார்? இஸ்ரோ நிறுவியவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். ஒளிப்பதிவு சாதனம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஒளிப்பதிவு சாதனம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். ஒளிப்பதிவு சாதனம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட்டு, பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட எந்த கருவி பயன்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து கலோரி மீட்டர். கலோரி மீட்டர். அதுக்கு அடுத்தது, முதலில் சிமெண்ட்டை கண்டறிந்தவர் யார்? முதல்ல சிமெண்ட்டை கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா வில்லியம் ஆஸ்பிடின். வில்லியம் ஆஸ்பிடின். அதுக்கு அடுத்தது 24வது கேள்வி, நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அல்லது கப்பல்களை பார்க்க பயன்படும் கருவி. இதுக்கான ஆன்சர் வந்து பெரிஸ்கோப். அதுக்கு அடுத்தது 25, வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பயன்படும் கருவி. அது வந்து பனிக்கட்டி கலோரி மீட்டர். பனிக்கட்டி கலோரி மீட்டர். அதுக்கு அடுத்தது 25, அதுதான் பனிக்கட்டி கலோரி மீட்டர். 26வது கேள்வி, வெப்பக்குடுவை முதலில் கண்டறிந்தவர். வெப்பக்குடுவை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து சர் ஜேம்ஸ் திவார். சர் ஜேம்ஸ் திவார். அதனால் இந்த குடுவையோட இன்னொரு பேர் வந்து திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பக்குடுவையோட இன்னொரு பேர் வந்து திவார் குடுவை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 5 உலக வகைப்பாட்டு முறையை விவரித்தவர் யார்? 5 உலக வகைப்பாட்டு முறை விவரித்தவர் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆர்ஹெச் விட்டேக்கர். அதுக்கு அடுத்தது 28வது கேள்வி, இருசொல் பெயரிடும் முறை யார் அறிவித்தார்? காஸ்பர்ட் பாகின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து காஸ்பர்ட் பாகின். அடுத்தது 29வது கேள்வி, ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி எது? ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி வந்து ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவு மானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிச்செறிவு மானி. அதுக்கு அடுத்தது, கோகோ இலையில் இருந்து கோக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்து கண்டறிந்தவர் யார்? இது வந்து ஆல்பர்ட் நீமானின். ஆல்பர்ட் நீமானின். அதுக்கு அடுத்தது 31வது கேள்வி, பெரும சிறும வெப்பநிலைமானி எதற்கு பயன்படுகிறது? இது வந்து ஒரு நாளின் அதிகபட்ச குறைந்தபட்ச வெப்பநிலை அளவிட உதவும் கருவி. பெரும சிறும வெப்பநிலை மானி இருக்குன்னா ஒரு நாளில்
அதிகபட்சம் எவ்வளோ வெப்பம், குறைந்தபட்சம் எவ்வளோ வெப்பம் அப்படிங்கிறத அளவிட உதவும் கருவி தான் பெரும சிறும வெப்பநிலைமானி. அதுக்கு அடுத்தது 32வது கேள்வி, மின்னோட்டத்தின் காந்த விளைவு விவரித்தவர். இது வந்து ஹான்ஸ் கிறிஸ்டின். மின்னோட்டத்தின் காந்த விளைவை வந்து விவரிச்சது யாருன்னா ஹான்ஸ் கிறிஸ்டின். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தின் காந்த விளைவு வந்து ஹான்ஸ் கிறிஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 33வது கேள்வி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை வந்து கரோலஸ் லினேயஸ். 33வதுக்கான ஆன்சர் வந்து கரோலஸ் லினேயஸ். அதுக்கடுத்து 34வது கேள்வி, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர். அல் ஹசன் ஹயத்தம். ஒளியின் நேர்கோட்டு பண்பு அப்படின்னா யார்? அல் ஹசன் ஹயத்தம். அதுக்கப்புறம் நொதித்தல் நிகழ்வை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். நொதித்தல் நிகழ்வை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டியர். நெக்ஸ்ட், ராபிஸ் மருந்தை கண்டறிந்தவர். அதுவும் வந்து யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபிஸ் மருந்தை கண்டறிஞ்சவரும் நொதித்தல் நிகழ்வை விவரித்தவர் 2 பேருமே யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். அடுத்து 37வது கேள்வி, பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி எது? இது வந்து நிலை மின்காட்டி. நிலை மின்காட்டி. அடுத்து 38வது கேள்வி, நிலை மின்காட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? நிலை மின்காட்டி வந்து வில்லியம் கில்பர்ட் 1600. வில்லியம் கில்பர்ட் 1600 நிலை மின்காட்டியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 39வது கேள்வி, மீயொலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருளின் தூரம், திசை மற்றும் வேகம் கணக்கிட பயன்படும் கருவி. இது வந்து சோனார். சோனார். 39வது கேள்விக்கு வந்து சோனார் ஆன்சர். அடுத்தது 40வது கேள்வி, தலைகீழ் விகித விதி இயற்றியவர் யார்? ஜெர்மியஸ் ரிச்சர். தலைகீழ் விகித விதி வந்து ஜெர்மியஸ் ரிச்சர். அடுத்தது எண்ம விதி. எண்ம விதி பார்த்திங்கன்னா நியூலாந்து. நியூலாந்து. இரைப்பைசார் உடற் செயலியலின் தந்தை. இது வந்து வில்லியம் பியூமாண்ட். வில்லியம் பியூமாண்ட். அடுத்து 43, நவீன கால தடிம வரிசை அட்டவணை இயற்றியவர். இது வந்து ஹென்றி மோஸ்லே. நவீன கால தடிம வரிசை அட்டவணை வந்து ஹென்றி மோஸ்லே. அதுக்கடுத்தது பொருண்மை அழியா விதி வந்து லவாய்ஷியர். பொருண்மை அழியா விதினா லவாய்ஷியர். அதுக்கடுத்தது 45வது கேள்வி, மாறா விகித விதி சொன்னவர் யார்? மாறா விகித விதி வந்து ஜோசப் ப்ரௌஸ்ட். ஜோசப் ப்ரௌஸ்ட். 46, ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் வந்து ஹென்றி கேவண்டிஸ். ஹென்றி கேவண்டிஸ். நெக்ஸ்ட், ஊடுபரவல் ஒழுங்குபாடு என்ற சொல் யாரால் கூறப்பட்டது? ஹோபர். அதுக்கடுத்தது 1 மில்லி மீட்டரில் 100ல் 1 பங்கு அளவிற்கு துல்லியமாக அளவிடும் கருவி. இது வந்து திருகு அளவி.
திருகலவினா ஸ்க்ரூ காட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். அடுத்து 49வது கேள்வி, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? 49வது கேள்வி, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? இது காற்றழுத்தமானி. அடுத்தது 50வது கேள்வி, திரவத்தின் அடர்த்தி அல்லது ஒப்படர்த்தியை அளவிட பயன்படும் கருவி எது? ஹைட்ரோமீட்டர். அடுத்தது 51வது கேள்வி, ஒப்படர்த்தியை அளக்க பயன்படும் கருவி எது? பிக்னோமீட்டர். பிக்னோமீட்டர். அடுத்தது 52வது கேள்வி, மின்னார் பகுத்தல் என்ற சொல்லை கூறியவர் யார்? மின்னார் பகுத்தல் என்ற சொல்லை கூறியவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்தது தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் யார்? தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் ஜேஎல் பெயர்டு. அதுக்கடுத்தது அம்மை தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். அம்மை தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். அடுத்தது 55வது கேள்வி, போலியோ தடுப்பு மருந்து கண்டறிந்தவர் யார்? டாக்டர் ஜோன்ஸ் சால்க். டாக்டர் ஜோன்ஸ் சால்க். நெக்ஸ்ட்டு 56வது கேள்வி, டைனமைட்டை கண்டறிந்தவர் யார்? டைனமைட்டை கண்டறிந்தவர் ஆல்பர்ட் நோபல். ஆல்பர்ட் நோபல். இன்சுலினை கண்டறிந்தவர் யார்? ஃப்ரெட்ரிக் பேண்டிங். இன்சுலினை கண்டறிந்தவர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங். ஃப்ரெட்ரிக் பேண்டிங். அடுத்தது இரத்த ஓட்டம் பற்றி கூறியவர் யார்? இரத்த ஓட்டம் பற்றி கூறியவர் வில்லியம் ஹார்லி. வில்லியம் ஹார்லே. அடுத்தது குளோரோஃபார்மை கண்டறிந்தவர் யார்? குளோரோஃபார்மை கண்டறிந்தவர் சிம்சன் ஹாரிசன். சிம்சன் ஹாரிசன். அடுத்தது வெறிநாய்க்கடி மருந்தை கண்டறிந்தவர் யார்? வெறிநாய்க்கடி மருந்தை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியர். அடுத்தது எலக்ட்ரோகார்டியோகிராம் கண்டறிந்தவர் யார்? இது எயின் தோவன். எலக்ட்ரோகார்டியோகிராம் எயின் தோவன். நெக்ஸ்ட்டு குவாண்டம் கொள்கை பற்றி விவரித்தவர் மார்க்ஸ் பிளாங்க். மார்க்ஸ் பிளாங்க். அடுத்தது 63வது கேள்வி, எக்ஸ்ரேவை கண்டறிந்தவர் யார்? ரான்சண்ட். ரான்சண்ட். அடுத்தது புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? புரோட்டானை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு. அதுக்கு அடுத்தது அணுகுண்டுவை கண்டறிந்தவர் யார்? ஆட்டோ கான். ஆட்டோ ஹான். 66வது கேள்வி, ரேடியோ
ரேடியோ கதிர்வீச்சு கண்டறிந்தவர் யார்? அதுக்கான ஆன்சர் வந்து மேடம் மேரி கியூரி. மேரி கியூரி. அதுக்கடுத்தது 67வது கேள்வி, ஹெலிகாப்டரை கண்டறிந்தவர் யார்? ஹெலிகாப்டரை வந்து கண்டுபிடிச்சது வந்து ப்ராக்கெட்டு தான் ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது தெர்மாமீட்டரை கண்டறிந்தவர் யார்? தெர்மாமீட்டரை கண்டறிஞ்சது வந்து பாரின் ஹூட். அடுத்தது ரேடியோவை கண்டறிந்தவர் யார்? ரேடியோவை கண்டறிந்தவர் மார்க்கோனி. ரேடியோவை கண்டறிந்தவர் மார்க்கோனி. அதுக்கடுத்து 70வது கேள்வி, குளிர்சாதன பெட்டி கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் ஹாரிசன். குளிர்சாதன பெட்டி வந்து யாருன்னா ஜேம்ஸ் ஹாரிசன். அதுக்கடுத்தது 71வது கேள்வி, ஆல்டிமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? ஆல்டிமீட்டர் வந்து குத்து உயரங்களை அளக்க உதவும் திரவமில்லாத கருவி. குத்து உயரங்களை அளக்க உதவும் திரவமில்லாத கருவி. அடுத்து 72வது கேள்வி, டேஷ் காற்றின் வேகம் மற்றும் திசை அறிய உதவும் கருவி. அனிமோமீட்டர். அனிமோமீட்டர். 73வது கேள்வி, பாரோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? பாரோமீட்டர் வந்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. 74 டேஷ் காலத்தை அளக்கும் மிக நுட்பமான கருவி. குரோமோமீட்டர். 74வது கேள்வி, குரோமோமீட்டர். அடுத்தது 75வது கேள்வி, மின்திறனை அளக்க பயன்படும் கருவி எது? மின்திறனை அளக்க பயன்படும் கருவி வந்து டைனமோமீட்டர். 75க்கு வந்து டைனமோமீட்டர். அடுத்தது 76வது கேள்வி, சிஸ்மோகிராஃபி எதற்கு பயன்படுகிறது? சிஸ்மோகிராஃபி வந்து பூகம்பத்தை அளக்க பயன்படுகிறது. சிஸ்மோகிராஃபி வந்து பூகம்பத்தை அளக்க பயன்படுகிறது. பூகம்பத்தை அளக்க பயன்படுகிறது. 77 கால்வனோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? மின்னோட்டத்தை மிக துல்லியமாக அளக்க பயன்படுகிறது. கால்வனோமீட்டர் வந்து மின்னோட்டத்தை மிக துல்லியமாக அளக்க பயன்படுகிறது. அடுத்தது 78வது கேள்வி, பைக்னோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? நீர்மத்தின் அடர்த்தியையும் விரிவையும் அளக்க உதவும் கருவி. நீர்மத்துடைய அடர்த்தி மற்றும் விரிவையும் அளக்க உதவும் கருவி தான் பைக்னோமீட்டர். அடுத்தது 79வது கேள்வி, ஒளி விலகல் எண்ணை அளவிட பயன்படும் கருவி. ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர். அடுத்தது 80வது கேள்வி, பாகுநிலை அளவிட பயன்படுவது எது? பாகுநிலை அளவிட பயன்படுவது விஸ்கோமீட்டர். விஸ்கோமீட்டர். அடுத்தது நிறப்பிரிகை பற்றி கூறியவர் யார்? நிறப்பிரிகை பற்றி கூறியவர் வந்து நியூட்டன். அடுத்தது 82வது கேள்வி, ஆன்டிசெப்டிக் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்டிசெப்டிக் மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிளஸ்டர். அடுத்தது 83வது கேள்வி, இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார்? இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வே.
வில்லியம் ஹார்வே. புவி மைய கொள்கையை விவரித்தவர். புவி மைய கொள்கை விவரித்தவர் தாலமி. அதுக்கு அடுத்தது 85வது கேள்வி. ஒளியின் திசைவேகம் பற்றி விவரித்தவர் மைக்கேல்சன். அதுக்கடுத்து 85 ஒளியின் திசைவேகம் பற்றி விவரித்தவர் மைக்கேல்சன் பார்த்தாச்சு. அடுத்து 86வது கேள்வி. ஒளி இழை பற்றி விவரித்தவர் கேபனி. ஹைட்ரஜன் குண்டு கண்டறிந்தவர் யார்? ஹைட்ரஜன் குண்டை கண்டறிந்தவர் எட்வர்ட் டெல்லர். எட்வர்ட் டெல்லர். அதுக்கு அடுத்தது தந்தியை கண்டறிந்தவர் லாமாண்ட். தந்தியை கண்டறிந்தவர் லாமாண்ட். அடுத்தது இடிதாங்கியை கண்டறிந்தவர். இடிதாங்கியை கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்தது அம்மீட்டர் எதற்கு பயன்படுகிறது? அம்மீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா மின்சாரத்தின் சக்தியை அளவிட உதவும் கருவி. அடுத்தது 91வது கேள்வி. வெப்பத்தை அளக்க உதவும் தானியங்கி கருவி எது? அது தெர்மோமீட்டர். 91க்கான ஆன்சர் தெர்மோமீட்டர். 92வது கேள்வி. டேஷ் மின்சாரத்தை பெருக்கிடவும் வேறு பல தொழில்களையும் செய்ய வல்ல சிறிய கருவி. இது டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் 93வது கேள்வி. டேஷ் இதயம் மற்றும் நுரையீரல் ஒலிகளை கேட்க உதவும் கருவி. இது ஸ்டெதஸ்கோப். ஸ்டெதஸ்கோப். அதுக்கப்புறம் 94 முப்பட்டகத்தினை ஆராய உதவும் கருவி. ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஸ்பெக்ட்ரோஸ்கோப். அதுக்கடுத்து 95வது கேள்வி. டேஷ் நிலையான வெப்பத்தை முறைப்படுத்த உதவும். இது தெர்மோஸ்டாட். 95வது கேள்விக்கு தெர்மோஸ்டாட். அடுத்து 96 டேஷ் வாயுக்களின் அழுத்தத்தை அளவிடும் கருவி. இது மானோமீட்டர். மானோமீட்டர். 97 டேஷ் வளிமண்டல ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி. ஹைக்ரோமீட்டர். 97க்கு ஹைக்ரோமீட்டர். அதுக்கப்புறம் 98வது கேள்வி. டேஷ் பாலின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவி. அதுக்கு ஆன்சர் லாக்டோமீட்டர். 98க்கான ஆன்சர் லாக்டோமீட்டர். அடுத்து செல்லை கண்டறிந்தவர். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக். 100 பாதரசமானியை கண்டறிந்தவர் யார்? டாரி செல்லி. டாரி செல்லி. அடுத்து 101வது கேள்வி. அணுவை பிரிக்க முடியாது என்று கூறியவர் ஜான் டால்டன். ஜான் டால்டன். 102வது கேள்வி. காந்தவியல் என்னும் அறிவியல் பிரிவு உருவாக காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வில்லியம் கில்பர்ட். 102வது கேள்வி வில்லியம் கில். அதுக்கு அடுத்தது 103வது கேள்வி.
கலாம் சாட் செயற்கைக்கோளை கண்டறிந்தவர்? ரிபாத் ஷாருக். ரிபாத் ஷாருக். அடுத்தது 104வது கேள்வி. தனிமங்களை ஆங்கில எழுத்தின் மூலம் கூறியவர் யார்? ஜான் ஜேக்கப். ஜான் ஜேக்கப். அடுத்தது அமிலக்கார கொள்கையை கண்டறிந்தவர் யார்? அது அர்கீனியஸ். அடுத்தது தடுப்பூசியை கண்டறிந்தவர்? எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர். அடுத்தது இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு? கேப்டன் வி சுந்தரம். கேப்டன் வி சுந்தரம். அதுக்கு 108வது கேள்வி. பூமி மேற்கிலிருந்து கிழக்கு சுற்றுகிறது என கூறியவர்? ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா. 109வது கேள்வி. நீளத்தை அளவிடும் முறையை கண்டறிந்தவர்? வில்லியம் பெட்வெல். வில்லியம் பெட்வெல். அடுத்து 110. நீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படுவது? சாரி, இந்த கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. நீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படுத்துவது எது? இதுதான் இதுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் புற ஊதா கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் மிஸ்டேக். ஓகே. 111வது கேள்வி. தொலைபேசியை கண்டறிந்தவர்? தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். 111க்கு. அடுத்து 112. சூரிய மைய கோட்பாட்டு கூறியவர்? நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். கோபர்னிக்கஸ். அடுத்தது பாக்டீரியாக்கள் நோய்களை தோற்றுவிக்கின்றன என கூறியவர்? ராபர்ட் காச். ராபர்ட் காச். அடுத்தது இயங்குகின்ற பொருட்கள் தாமாகவே ஓய்வு நிலைக்கு வரும் என்று கூறியவர்? அரிஸ்டாட்டில். 114 அரிஸ்டாட்டில். அடுத்து 115. தொலைநோக்கி முதலில் கண்டறிந்தவர்? தொலைநோக்கி முதலில் கண்டறிந்தவர் ஜோஹன் லிப்பர்ஷே. ஜோஹன் லிப்பர்ஷே. அடுத்தது 116. வியாழன் சனிக்கோள்களில் வளையங்களை கண்டறிந்தவர்? இது கலீலியோ. 116க்கு கலீலியோ. 117. தற்கால வானியல் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? கெப்லர். அடுத்தது இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர்? ஹென்றி பெக்கோரல். ஹென்றி பெக்கோரல். ரேடியத்தை கண்டறிந்தவர்? மேரி கியூரி, பியூரி கியூரி. அடுத்தது கதிரியக்க இடப்பெயர்வு விதியை கண்டறிந்தவர்? சாடி மற்றும் ஃபஜன். ஆன்சர் சாடி மற்றும் ஃபஜன். அடுத்தது நிறையாற்ற சமன்பாட்டை கூறியவர்? ஐன்ஸ்டீன். நிறையாற்ற சமன்பாட்டை கூறியவர் ஐன்ஸ்டீன். அடுத்தது அணுவை பற்றி முதல் கோட்பாடு? அணுவை பற்றி முதல் கோட்பாடு ஜான் டால்டன். அடுத்து 123வது கேள்வி. தனிமங்களை அணுவின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர்? ஹென்றி மோஸ்லே. அடுத்தது pH அளவீட்டை கண்டறிந்தவர்? SPL சாரன்சன். 125வது கேள்வி. தாவர உள் அமைப்புகளை கண்டறிந்தவர்? நெகமையா க்ரூ. அப்படின்னா நெகமையா க்ரூ.
அடுத்து ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வை கண்டறிந்தவர் கால்வின். 127 செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சியை கண்டறிந்தவர் CNR ராவ். அடுத்து AB இரத்த வகையை கண்டறிந்தவர் டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி. அதுக்கு அடுத்தது இரத்த வகைகளை கண்டறிந்தவர் கார்ல் லான்ஸ்டீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தைராக்சின் ஹார்மோனை கண்டறிந்தவர் சி கெண்டல். அடுத்தது மரபியலில் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் TH மோர்கன். அடுத்தது டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் வாட்சன். அடுத்து 133வது கேள்வி, குரோமோசோம்களை கண்டறிந்தவர் வால்டயர். அடுத்தது சடுதி மாற்றம் என்ற சொல்லை கண்டறிந்தவர் ஹியூகோ டி விரிஸ். 135வது கேள்வி, செல்சியஸ் அளவிடும் முறை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அடுத்து குளோனிங் கோட்பாட்டை கூறியது அயான் வில்மட். அடுத்து 137 பரிணாம கோட்பாட்டை கூறியவர்கள் லாமா. அடுத்து 138 கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்டு கெல்வின். உலர் மின்கலத்தை கண்டறிந்தவர் சுகியோ. உலர் மின்கலத்தை கண்டறிச்சது சுகியோ. அடுத்து 140 மின்கல அடுக்கு கண்டறிந்தவர் லூயிஸ் கால்வானி. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இதை தவிர இன்னும் ஒரு சில கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. ஸோ புக்கு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி எங்கெங்கே அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்குது, அது யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி டீல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.